இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கம் இருந்த காலத்திலேருந்து கப்பல் மாதிரி இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சில்லு பாருங்கள் இயங்கக்கூடிய நிலையில் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட தூண்டில்கள் கிடக்கு இந்த இடத்துல. வட்டுவாக்கால் பாலம் மாதிரியே இருக்குது. முள்ளிவாய்க்கால் கப்பல் தான். ரோலர் எல்லாம் அப்படி பயங்கரமாக இருக்குது. இரவில் பயன்படுத்தக்கூடிய லைட் துளை அப்படியே அங்கால மட்டும் இவ்வளோ பெரிய இரும்பு. இனி இதை பாவிக்கவே முடியாது. இதுக்குள்ளே ஏதோ பயங்கரமாக இருக்குது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் இயக்கச்சியிலேருந்து பின்னால் போகும்போது எல்லாருக்கும் தெரியும் ரீச்சாவுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா முன்னே போக முடியாத அளவுக்கு குன்றும் குழியுமான பாதை இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பேட் அடித்து அங்கால ஒரு 5 நிமிஷம் நாங்கள் அந்த பாதையில் வழியால் போனோம் சொன்னால் அங்கால கடலுக்கு போயிடலாம். அந்த கடலுக்கு பக்கத்தில் ஒரு மர்மமான கப்பல் பாகங்கள்லாம் கிடக்குன்னு கேள்விப்பட்டோம். அதை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க அப்படிக்குள்ளே போகலாம். பாருங்க, முன்னுக்கு ஒரு முருகன் கோவில். அங்கால பாதை வேலை நடந்து கொண்டிருக்குது. அதற்கான சல்லிக்கற்கள் போடப்பட்டிருக்குது. இந்த பாதை முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் குன்றும் குழியுமாக பயங்கரமாக போக முடியாத நிலைமையில் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதிலேருந்து காப்பேட் போட்டுட்டாங்க. இது வழியால் ரோடு அந்த மாதிரி இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நாங்கள் போய்கொண்டே இருந்தோம்னு சொன்னால் வெற்றிலைக்கேணிக்கு பக்கத்தில் தான் அந்த இடம். அந்த கடல் கரைக்கு போயிடலாம். அதில் போனோம்னு சொன்னால் கூட மீன் பிடிக்கிற விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இங்கே பாருங்கள் எப்படி பாதை உண்டு. இதில் வட்டுவாய்க்கால் பாலம் மாதிரி இருபுறமும் தண்ணி நிற்கும். நடுவில் ஒரு பாதை மைய போடப்பட்டிருக்குது. அதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எப்படி சோலையாக இருக்குன்னு இந்த இடம். ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன பென்ட்டு எல்லாம் வச்சு நல்லா ஆசையாக இருக்கும் இந்த பாதையில் போகும்போது. முன்னே நாங்கள் இந்த இடத்துல ஓகே இது தான் அந்த வட்டுவாய்க்கால பாலம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் இருக்கும் இதெல்லாம் கட்டி முடிஞ்சு. ரோடுண்டா சும்மா அந்த மாதிரி இருக்குது. இருபுறமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்கிரீட்டுகள் போடப்பட்டு நடுவில் தார் போடப்பட்டிருக்குது. ஒரு சில இடங்களில் இன்னும் வேலை முடியல. இன்னும் வேலை நடந்து கொண்டு தான் இருக்குது ஒரு சில இடங்களில். முன்னே இந்த இடத்துல போக முடியாது, அப்படி ஒரு குண்டும் குழியுமான பாதை. ஆனால் இப்போ அவ்வளோ நீட்டாக செய்து எடுத்துட்டாங்க. ஓகே, இந்த பாலம் கடந்து ஒரு சொட்டு தூரம் போன வேண்டால் அங்கால நாங்கள் அந்த கடற்பிரதேசத்துக்கு போயிடலாம். அந்த பாதையை காட்டுறதுக்காக தான் முழு வீடியோவை நான் இதில் எட் பண்ணியிருக்கிறேன். ரீச்சாவுக்கு வர்றவங்க அப்படி கொஞ்சம் தூரம் நீங்கள் பின்னால் வரலாம். ரோட் சேஃப்டான ரோட், ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா நீட்டாக வந்துட்டு போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் அந்த ஊருக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறை ரோடு வரும். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன பள்ளம் உண்டு. கான்கிரீட் அடிச்சிருக்கிறாங்க இந்த இடம். ஓகே, தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வெற்றிலைக்கேணி என்று நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு பேர் வந்து வெற்றிலைக்கேணி. ஓகே, நாங்கள் வந்துட்டோம். இதுக்கு நேராக முன்னுக்கு இருக்கிற அந்த பிரதான பாதை வந்து பருத்தித்துறை பாதை. இவ்வளோ தான். ரீச்சாவிலேருந்து நாங்கள் வந்த தூரம் இவ்வளோ தான். ஓகே, இந்த பாருங்கள் வெற்றிலைக்கேணி வெளிச்ச வீடு கோட்டை இருக்குது ஒரு பக்கம். அது ஏற்கனவே நாங்கள் வீடியோவில் காட்டினதால் நாங்கள் நேரடியாக அந்த கப்பல் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு பெரிய பெக்கோ ஒன்று வந்து நிற்கிது. பெரிய வேலை திட்டம் ஒன்று செய்கிறதுக்குரியது. எல்லாமே பழுதடைஞ்ச நிலையில் தான் நிற்கிது. இங்கே பாருங்கள், இதில் பாரிய கற்கள், பெரிய பெரிய கற்கள் போடப்பட்டிருக்குது. கடற்கரையோரம் இல்லாமல் முக்கிய நிலையில் காணப்படுது.
இது பாருங்க. இந்த உட்புறம்லாம் இதில் டீசல் கேன்கள் இதெல்லாம் கிடக்கு, அப்படி திறந்தபடி கிடக்கு. வயர்கள் இதில் இந்த அந்த மில் சங்கிலியன. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே அப்படி இதாகி போய் கிடக்கு. இதுக்குள்ளே ஒரு பார்ட் ஒன்று கிடக்கு. தண்ணியும் நிற்கிது. பெரிய என்ஜின் உண்டு. இது ஒரு கப்பல் இந்த பாகம் போகுது. கப்பல் என்ஜின் நினைக்கிறேன். அப்படியே கீழே பார்த்தா அங்கால நிறைய தூண்டில், அது தூண்டில் கிடக்கு. வித்தியாசமான முறையில் இருக்குது. இவ்வளோ தூண்டில் உண்டு இங்கே பாருங்க. ஸோ இதை சும்மா ஒருக்கா இதில் பூச்சி ஏதாச்சும் கொழுவிட்டாங்க உடனே மாட்டிடும் மீன். பயங்கரமான தூண்டிலாக கிடக்கலாம் இங்கே. வா, யாச்சும் உடுப்பில் மாட்டிட்டு போல. இப்படி விட்டு கிடக்கு. இந்த ஹார்ஸ் மட்டும் ஆமாம் என்ன சைஸ் இது. ஒன்றும் பெரிய கயிறு உண்டு கிடக்குள்ள. கப்பல்ன்ற பெரிய என்ஜின் உண்டு தான் நினைக்கிறேன். முகப்பு முன்னுக்கு இருக்க கண்ணாடியெல்லாம் உடைஞ்சா கிடக்கு. டிரைவர் சீட் இருக்கும். அட உள்ளுக்கு பாருங்க, கியர் சிஸ்டம் தான் நிறைய இருக்குமே. நான் நினைக்கிறேன் இதில் இருக்க இந்த டீசல்கள் எடுத்திருப்பாங்க போல கிடக்கு. எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படும். இதில் ஏதோ ஒரு ஒயில் இருக்கு. எல்லாம் துருப்பிடிச்சு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டு இதெல்லாம். முன்னுக்கு இருக்கிற அந்த பகுதி பார்த்தோம்னு சொன்னால் என்ன சைஸ் என்று பாருங்க. இதுவும் எல்லாம் துருப்பிடிச்சிட்டு. இனி இதை பாவிக்க முடியாது, இரும்புக்கு தான் எடுக்கலாம். முள்ளிவாய்க்காலில் கிடந்த கப்பல் போன்ற அதே நிலைமையில் தான் காணப்படுது இது.
மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரீச்சாவுக்கு நேராக அப்படியே பின்பகுதியில் இருக்கிற பாதையினூடாக வரும்போது ஆரம்ப காலத்தில் வரும்போது அந்த பாதை ரொம்ப குண்டும் குழியுமாக வர முடியாத நிலைமையில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காப்பேட் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் கடற்கரைக்கு வரக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்படி பெரிய கப்பல் பாகங்கள் மாதிரி பெரிய அமைப்புகள், மற்றது பெக்கோவின் அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே பழுதடைந்த நிலையில் இப்படி கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்னத்துக்கு பயன்படுத்தினது என்று தெரியல. இது பார்த்தோம்னு சொன்னால் முள்ளிவாய்க்காலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கிடக்கு அந்த பீரங்கி கப்பல் பாகங்கள்லாம் அப்படி இப்படி கிடக்கு. அதே போல் இந்த இடத்துலையும் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஏன் இது இந்த நிலைமையில் காணப்படுறதுன்னு தெரியல. உள்ளுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இதில் இருக்க முக்கியமான சில பகுதிகள்லாம் அப்படி இங்கே வரும் கிடக்கு. இந்த இடத்துல இந்த கண்ணாடி பகுதி உடைஞ்ச நிலையில் இருக்குது. இங்கே பாருங்கள், முன்னுக்கு இருக்க கண்ணாடி பகுதி உடைஞ்ச நிலையில் இருக்குது. இந்த இடத்துல முன்னுக்கு கண்ணாடிக்கு பாதுகாப்பாக போடப்பட்டிருக்கிற கம்பி லைட்டும் அப்படியே இருக்குது. இன்னும் இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து இது ஒரு பெரிய கப்பல் என்ஜின் மாதிரி ஒரு பெரிய அமைப்பு ஒன்று காணப்படுது. இந்த இடத்துல இது பார்த்தோம்னு சொன்னால் இது பலகையில் இருக்குது. இந்த இடம் இது பலகை, மற்றதெல்லாம் இரும்பு பாகங்கள் இல்லை. முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் கடற்கரை, கடற்கரை பக்கம் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் அப்படி தான் இருக்குது. இதில் பார்த்தோம்னா ஒரு பெரிய இப்போ மேல் பகுதியை ஒரு கைவரி போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இன்ஜினுக்கு மேலே வந்து நிற்கிறோம் நாங்கள். மேலே பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பெக்கோவினுடைய மேல்புறத்துக்கு வந்துட்டோம். மிகப்பெரிய ஒரு வேலைக்காக கொண்டு வரப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கப்பலிருந்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதா அல்லது வேற எங்கேயிருந்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதான்னு தெரியலை. ஸோ நான் அதே அந்தரமான ஒரு இடத்துல நின்று கொண்டு இருந்தது. இது சைலன்சர். டியூப் நிறைய வயர்கள் தான் டியூப்கள். அதில் வர பகுதி தான் போகணும். இரும்பு பகுதி வசரம் கிடக்கு. அப்படியே அடிப்பக்கம் போய் பார்த்தோம்னா அடியில் இப்படி தான் கிடக்கு. பார்க்க பயங்கரமாக இருக்குது.
இதுதான் ரொட்டேட் ஆகிற இடம். இது அந்த மில் சங்கிலி. கடலில் அங்கே மிதப்பு காணப்படுது. இடையில் ஒரு போட்டில் வந்து கொண்டிருக்கிறாங்க. மீன் பிடிச்சிட்டு வராங்களா என்னென்னு தெரியலை. கிட்ட வந்தால் தான் தெரியும். இது நல்ல பெரிய பெரிய டியூபுகள். இந்த இடத்துல நல்ல பெரிய ஹால் ஒன்று இருக்குது. ஹால் ஓகே. இதில் ஒரு லைட்டா அந்த பாதையினூடாக வரும்போது பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல இப்படி ஒரு பாதை பிரிஞ்சு போது முன்னுக்கு ஒரு பெரிய தொழிற்சாலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு போட் போட்டிருக்காங்க. தனியார் நிலம் அனுமதியின்றி நுழையக்கூடாது. அதே மாதிரி இங்கால ஒரு போட் போட்டிருக்கிறாங்க. அதே தான், தனியார் நிலம் அனுமதியின்றி நுழையக்கூடாது. இங்கால ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்குது. என்ன தொழிற்சாலையும் தெரியல. ஏர்போர்ட்டில் போய் பார்த்தோம்னு சொன்னால் படி மாதிரி ஏறி போகுது. இயங்கக்கூடிய நிலையில் தான் இருக்கு. ஸ்டார்ட் ஆகிருங்க. இதில் பாருங்க இப்படி கிடக்குது. குண்டு மாதிரி தான் கிடக்கலாம். ஓகே மக்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெற்றிலைக்கேணி பகுதிக்கு வந்திருந்தோம். இயக்கச்சியிலிருந்து ரீச்சாவின் ஊடாக வெற்றிலைக்கேணிக்கு வரக்கூடிய ஒரு பாதை உண்டு. இப்போ எவ்வளோ சின்ன பாதை, எவ்வளோ குறுகிய நேரத்தில் வரலாம் அப்படிங்கிறத எடுத்து காட்டியிருந்தோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பல் என்று தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பகுதி வந்து கப்பல் மாதிரி இருக்குது, மற்ற பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெக்கம் உண்டு. ஸோ இது வந்து அந்த இடத்துல இருப்பதாக சொல்லவும் நான் அந்த இடத்த வந்து காட்சிப்படுத்தியிருந்தேன். நிச்சயமாக இந்த மாதிரி எமது பிரதேசத்தில் சின்ன சின்ன இடங்கள் வந்து மர்மமாக கிடக்கும். இது போன்ற காணொலிகளை எங்களை சேனலில் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற மற்றும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.